Hi trading fam, welcome to Vartakam Pesu channel. Now unga Priya. Thank you so much for 6.67k subscribers for the trust and support. So last weekend வந்து நான் அவைலபிளா இல்ல. அதனால என்னால ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் இன்னைக்கான வீடியோல நம்ம லாஸ்ட் வீக் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளஸ் அடிஷ்னலி இந்த வாரம் என்ன மாதிரியான ட்ரெண்ட் என்ன ஹர்டில்ஸ் அப்படின்ற வீக்லி அனாலிசிஸும் டீப்பா இண்டைசஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை இப்பதான் நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட பிளேலிஸ்ட்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு தென் ஸ்டார்ட் வாட்சிங் அவர் ரியல் ட்ரேட் எபிசோட் so that you will get a better clarity about multi time frame analysis. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 ஹவர் சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ போன வாரம் என்ன நடந்தது அப்படின்றத பாத்துடலாம் குவிக்கா. அண்ட் போன வாரம் நமக்கு கைண்ட் ஆஃப் அவுட் சைட் சிபிஆரா இருந்துச்சு அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நார்மலா இருந்தது, மீடியமா இருந்தது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்கே வந்து R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் ஆகி சர்வைவ் ஆனதுனால ட்ரெண்ட் வந்து ஒரு அக்ரெசிவ்லி புல்லிஷ். இதுக்கு மேல சர்வைவ் ஆச்சும் நல்லா மேலதான் போகும் அப்படின்றத பார்த்திருந்தோம். அண்ட் தென் டெய்லியும் லாங் டேர்ம் ட்ரெண்ட் நல்லா புல்லிஷா இருந்துச்சு. ஸோ அந்த வாரத்துல மண்டே எனக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பிகாஸ் ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை ரெண்டுக்கும் மேல வந்து ஒரு கேப் அப் மார்க்கெட்ல ஓப்பன் ஆகுது. ஸோ யூஸ்வலா கேப் அப் மார்க்கெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். முதல் 15 நிமிஷத்தோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும். ஸோ லோவும் எனக்கு எங்கேயுமே பிரேக் ஆகல, ஹையும் பிரேக் ஆகல எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்போ whenever the candles are taking support at the day lowல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகும்போது என்ட்ரி எடுக்கலாம். டே ஹை தான் டார்கெட். ஓகே, ஸோ இது நல்ல என்ட்ரி. ஏன்னா ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறதுனால இதுலயும் R2 மேல இருக்கு அப்படின்றனால கட்டாயம் அந்த டே லோ சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் R3ல உங்களோட டார்கெட் வந்து ஹை ப்ராபபிள் என்ட்ரி. அண்ட் ஆஃப்டர் 2 o'clock தான் எனக்கு பிரேக் ஆயிட்டு R4 வரைக்கும் போகுது. அண்ட் தட் இஸ் அ ரேர் என்ட்ரி. 2 o'clock மேல நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ மண்டே நமக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது அண்ட் தட் டு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா அகேன் கரெக்டா R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலதான் எனக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ 1 ஹவரோட R1 இங்க இருக்கு இல்லையா, அண்ட் R1க்கு மேலதான் ஓப்பன் ஆகுது அண்ட் 5 மினிட்ஸ்ல சிபிஆருக்கு மேலதான் கேண்டில்ஸ் வருது. அப்போ 15 நிமிஷம் முடியறப்போ சிபிஆருக்கு மேல வந்து கேண்டில்ஸ் அழகா சிட் பண்ணும்போது டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம். இமீடியட் டார்கெட் இஸ் R1 ப்ரீவியஸ் டே ஹை. டன் இந்த சப்போர்ட்ல எடுத்திருந்தாலும் கரெக்ட், இந்த சப்போர்ட்ல எடுத்திருந்தாலும் கரெக்ட், இந்த சப்போர்ட்ல எடுத்திருந்தாலும் கரெக்ட். R1 டார்கெட். ஸோ இது 3 என்ட்ரியுமே நல்ல சப்போர்ட் என்ட்ரி. பட் எப்ப வந்து R1 தாண்டி எடுப்போம், R1 பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் மேல போகும் அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன். நிறைய வீடியோஸ்ல யூஸ் டு சே ஸ்ட்ரென்த் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது என்னதான் 1 ஹவர்ல வந்து சிபிஆருக்கு மேல இருந்தாலும் R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல இருந்தாலும் நெக்ஸ்ட் டார்கெட் R2 வரைக்கும் 1 ஹவர்ல மூவ் ஆகணும்னா 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்ப 5 மினிட்ஸ்ல ஒரு பிவட் லெவலா உடச்சு மேல போகணும். டே ஹை பிரேக் ஆயிட்டே இருக்கணும். அதுதான் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ரீகன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான ஒரு விஷயம். அப்ப இந்த ஸ்ட்ரென்த்தை இந்த இடத்துல ரீகன்ஃபர்மேஷன் எங்கேயாவது பண்ண முடியுதா? இங்க R1 பிரேக் ஆயிருந்ததுன்னா டெஃபினட்டா இட் வுட் ஹவ் ரீச்டு 1 ஹவர் R2. அப்போ R1 பிரேக் ஆகல. அப்போ அதுக்குள்ளேயே நமக்கு கிடைச்ச சின்ன ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி. whenever candles are sitting at CPR you can take your entry. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் வருது ஒரு 1 மணி போல அண்ட் டே லோக்கு கீழேயும் வருது. அண்ட் தென் இங்கெல்லாம் சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. நான் வந்து ஷார்ட் பண்ணலாமா? ஏன்னா மேல போக முடியல, டெய்லி சிபிஆருக்கு கீழே வருதுனாலே நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ட்ரெண்ட் பேரிஷ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் டெய்லி சிபிஆர் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. நான் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். S1 தான் டார்கெட். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் R1ஓட லெவல் தான் இனிஷியலி இருக்கு. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேன், இங்க இருந்து ஆல் ஆஃப் அ சடன் மிட்வேல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 5 மினிட்ஸ்ல சிபிஆருக்கு கீழே வரணும். அப்பதான் கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே லோ ப்ராபபிள் என்ட்ரி தான்.
அப்படி சிபிஆர்க்கு கீழே வரல, சிபிஆருக்கு மேல இருக்குன்னா என்ட்ரி எடுக்காதீங்கன்னு சொல்லிடும். அண்ட் இந்த டைம்ல சிபிஆருக்கு கீழே வந்துச்சு அண்ட் சிபிஆரும் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது அப்படின்றதுனால டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் அ ஷார்ட் அண்ட் யுவர் நெக்ஸ்ட் டார்கெட் வுட் பி மேக்ஸிமம் S1. ஏன்னா அதுதான் 1 ஹவரோட R1 லெவல். அதுக்கு பிறகு நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா அது நீட கேண்டில் க்ளோஸ். எப்போ க்ளோஸ் வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா 2:15க்கு. 2:15க்கு மேல எதனாவது லோ பிரேக் ஆகுது அப்படின்னாலுமே 2 மணிக்கு மேல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அப்படி எடுக்கணும் அப்படின்னா 2 மணிக்கு முன்னாடி எடுக்கிறது பெஸ்ட். இப்ப இந்த லோ பிரேக் ஆச்சு 2:15க்கு மேல நெக்ஸ்ட் S2 வரைக்கும் போயிருக்கு. பட் யூஸ்வலா 2 o'clock மேல ஐ ஒன்ட் ப்ரிஃபர் டு டேக் எனி ட்ரேட். அதனால எனக்கு டியூஸ்டே அன்னைக்கு லாங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஷார்ட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட் ஆன் வெனஸ்டே? வெனஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி இட் ஓப்பன்ட் அபவ் ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல். சரி, இப்போ கரெக்டா ப்ரீவியஸ் வீக் ஹை கிட்ட இப்படி ஓப்பன் ஆகுது. லெட் மீ திங்க் வித் 5 minutes சார்ட். கரெக்டா பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் கிட்ட வந்து இருக்கு கேண்டில்ஸ். ஸோ அப்ப டெய்லி சிபிஆர் கீழே இருக்கு பாத்துக்கோங்க. ஆனா ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் கிட்ட இருக்கு. அண்ட் எப்போ இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது அண்ட் தென் நமக்கு இந்த ப்ரீவியஸ் டே லோவும் இருக்கு, அதுவும் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதோ அப்ப கண்டிப்பா என்ட்ரி எடுக்கலாம். சிபிஆர் தான் டார்கெட். ஏன்னா நான் இந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம அழகா எடுக்கலாம். எப்போ 1 hour பிவோட் லெவலும் 5 minutes பிவோட் லெவலும் உங்களுக்கு ரெண்டுமே மர்ஜ் ஆகும்போது கன்விக்ஷன் ஜாஸ்தி. So when it was sitting at previous week high level, same time previous day low level, entry எடுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? 1 hourல R1 வரைக்கும் போகும்பா. அப்ப 5 minutesல டெய்லி சிபிஆரும் R1 ஒரே இடத்துல இருக்கு. So that is the real beauty of price action. ரெண்டு லெவல்ஸும் ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே மிங்கிள் ஆகுது, மர்ஜ் ஆகுது. இப்போ கண்டிப்பா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து டார்கெட். மேக்ஸிமம் சிபிஆர் தான் டார்கெட். டன் ஃபார் தி டே. அகெயின் வந்து சிபிஆருக்கு கீழே வருது, சிபிஆர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது, நான் வந்து அந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாமா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி R1க்கு கீழே கேண்டில் ரிவர்ஸ் ஆகி வருதான்னு பாருங்க. அப்போ கரெக்டா பார்த்தோன்னா ஒரு 11:15க்கு மேல R1ல இருந்து கீழே வருது. அதே மாதிரி இந்த 12:10 12:15க்குலாம் டெய்லி சிபிஆர்ல பியூட்டிஃபுல்லா ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அகெயின் அதே காரலேஷன், டெய்லி சிபிஆருக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ், R1ல இருந்து கேண்டில் கீழே வருது. இப்போ கண்டிப்பா எவ்வளவு தூரம் போகும்? ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போகும். ஷார்ட் பண்ணலாமா? பண்ணலாம், வந்திருக்குல்ல. ஓகே, ஸோ சிபிஆரோட லெவல்ஸ் தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது கஷ்டம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலயே என்ன மாதிரியான மார்க்கெட் இந்த வாரம் இருக்க போகுதுன்றது சொல்லியிருந்தேன். அது பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டா that would have helped you to take trades லைவ் மார்க்கெட்ல. அடுத்து வந்துட்டு ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா எனக்கு ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை கிட்ட ஓப்பனிங். அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? R1 வரைக்கும் போகும் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் லைனு. அப்ப கேண்டில் வந்துட்டு கரெக்டா R1 1 hour R1 அண்ட் 5 minutes R1 வந்து ரிவர்ஸ் ஆகுது. சிபிஆர் கீழே வருது. சிபிஆர் கீழே வருதே, நான் என்ட்ரி எடுக்கலாமா? சிபிஆர்ல இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வருதே, நான் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? S1 போயிருக்குல்ல. தட்ஸ் ஆல். இங்க எல்லா ரிஜெக்ஷன்லயுமே ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. 1 hourல எக்ஸாக்ட்லி R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. கட்டாயம் 1 hour ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போகும், விச் இஸ் கரண்ட் 5 minutes S1 ப்ரீவியஸ் டே லோ. டன் ஃபார் தி டே. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நல்லா கீழே விழும் அப்படின்னு தெரியணும்னா 1 hourல எனக்கு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். எப்ப க்ளோஸ் ஆகுது பாருங்க, 12:15க்கு க்ளோஸ் ஆகுது. 12:15க்கு பாருங்க எக்ஸாக்டா இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டு S1 ப்ரீவியஸ் டேலோ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. வேற என்ன ரீகன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்? அப்போ 1 hourல எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோவா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு 5 minutesலயும் டெய்லி டிபிஆர் கீழே இருக்கு. கரெக்டா நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன் S1 ப்ரீவியஸ் டே லோ கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்ப கட்டாயம் நெக்ஸ்ட் S2 வரைக்குமாவது போகும். மேக்சிமம் எவ்வளவு தூரம் போகும்? மேக்சிமம் சிபிஆர் வரைக்கும் போகும். போச்சுல்ல. அப்போ அந்த ஸ்ட்ரென்த் நான் எப்படி ரீகன்ஃபார்ம் பண்ணுவேன்? எவ்ரி டே லோ பிரேக் ஆகணும். ஆச்சா?
நெக்ஸ்ட் S2 டேலோ பிரேக் ஆச்சா, S3 போச்சு, நெக்ஸ்ட் பிரேக் ஆச்சா, ஸோ இட் ரீச்டு 1 hour CPR. This is how you have to reconfirm the strength during live market. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஷார்ட் பண்ணியிருந்தாலும் கரெக்ட், இந்த லோல ஷார்ட் பண்ணியிருந்தாலும் கரெக்ட், ரெண்டுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல லெவல்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் இட் வெரி ஈஸியர். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நிஃப்டியில நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைச்சிருந்தது. எல்லா நாளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க செல்ஃபா செக் பண்ணுங்க. இதே மாதிரி தான் அதோட சார்ட்ஸும் இருக்க போது. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ. அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த பர்டிகுலர் டேவை நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த வாரத்துல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வைடு சிபிஆர் தான் நமக்கு 1 hourல நிஃப்டியில. ஸோ வைட் சிபிஆர் அண்ட் தென் ஓவர்லாப்பிங் சிபிஆர். இப்போ யூஸ்வலா வைட் சிபிஆர் இருக்கு. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம், நேரோவா வைடா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ வைட் சிபிஆர், அப்போ ட்ரெண்ட் என்னவா இருக்கும், சைட் வேஸா இருக்கும், ரைட். அண்ட் செகண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 ப்ரீவியஸ் வீக் ஹையும் அதிகம், சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹையும் அதிகம், அதுவும் வைடா இருக்கு. அப்போ ஸ்லக்கிஷா இருக்கும், மொமெண்டம் வந்து ஸ்லக்கிஷா இருக்கும்ன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். அண்ட் தென் அசெண்டிங்கா டிசெண்டிங்கா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு பார்ப்போம். பட் அகெயின் இந்த வாரம் நமக்கு ஓவர்லாப்பிங். அப்பன்னா டைரக்ஷன் இஸ் நாட் கிளியர். ஸோ கிளியரா அது அப் சைடா டவுன் சைடுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஒரு நாள் முழுக்க பெர்ஃபார்ம் ஆயிட்டு க்ளோஸ் ஆனா வி கேன் ரீகன்ஃபார்ம். அப்போ ட்ரெண்ட் வந்து ஓரளவுக்கு மொமெண்டம் ஸ்லக்கிஷா இருக்க போது, இந்த வாரம் சைட்வேஸா இருக்க போகுது அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது எந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது, ஸ்லக்கிஷா இருந்தாலும் ஐதர் இட் இஸ் கோயிங் டு பி ஆன் த புல் சைட் ஆர் பேட் சைட். அப்போ கேண்டில் எங்க க்ளோஸ் வச்சிருக்கு, வீக்லி சிபிஆருக்கு கீழே, அதுவும் ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ த ட்ரெண்ட் இஸ் ஆன் தி பேட் சைட். ஸோ அக்ரெசிவ்லி பேரிஷ் எப்போ வரும் அப்படின்னா S1 பிரேக் பண்ணி சர்வைவ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேட் ட்ரெண்ட்னு சொல்லலாம். அப்போ YCPR இருந்தாலும் எனக்கு வந்து S1 ப்ரீவியஸ் வீக்லோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து அக்ரெசிவா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்ல எனக்கு இந்த ரேஞ்ச்குள்ளேயே ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாரம் முழுக்கவுமே உங்களுக்கு ஸ்லக்கிஷா தான் இருக்க போகுதுன்றது அர்த்தம். அப்போ எனக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி வி ஆர் ஆன் தி பேட் சைட். S1 பிரேக் ஆயிடுச்சுன்னா அக்ரெசிவா போயிடும். இல்ல எனக்கு S1 நாளைக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது, நல்ல சப்போர்ட்டா இருக்கு, அப்ப எவ்வளவு தூரம் போகும், ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் போகும். அதுவும் பிரேக் ஆகுதா சிபிஆர் வரைக்கும் போகும். ஓகே, இல்ல எனக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவட் பிரேக் ஆகுது, ஓகே சென்ட்ரல் பிவட் வரைக்கும் போகும், அதுவும் பிரேக் ஆனா நெக்ஸ்ட் போகும். இப்போ லெவல்ஸ் ஆர் கிளியர், லெவல்ஸ் ஆர் ரெடி. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும், நம்மளோட மேக்சிமம் டார்கெட் இன்ட்ராடேல எதை வைக்கணும் கிளியரா இருக்கு. இல்ல டவுன் சைடே போகுது, ஏன்னா எனக்கு ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். ஸோ பேர் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுனாலும் நெக்ஸ்ட் பிவட் வரைக்கும் கிளியரா கீழே போகும் தெரியும். ஸ்ட்ரென்த் மட்டும் 5 minutesல நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ண போகும் இல்லையா. அண்ட் டெய்லி சார்ட்டை வந்து நிஃப்டியில சொல்லியிருந்தேன். மந்த்லி சிபிஆருக்கு மேல போன மாசம் முழுக்க வந்து சர்வைவ் ஆயிடுச்சு. எப்பவுமே எனக்கு இந்த பாட்டம் சென்ட்ரல் பிவட்டை உடைக்கல. இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதை பொறுத்துதான் ட்ரெண்ட் எப்படின்றது சொல்ல முடியும், அதுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் சிபிஆருக்கு கீழே வந்துருச்சு. இட் இஸ் அ சைன் ஆஃப் பேர் மோட். மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு இன்னைக்கு. ஆல்ரெடி இட் இஸ் பேரிஷ். அப்ப லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன பேரிஷ், 1 hour ட்ரெண்ட் என்ன பேரிஷ். இன்னைக்கு கூட 5 minutesல சிபிஆருக்கு கீழே தான் இருந்தது, அழகா S1 வரைக்கும் கீழே விழுந்திருந்தது, பேரிஷ். இத பார்த்தாலே தெரியும் நமக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சிபிஆர் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்றது. அப்ப லாங் டேர்ம் ட்ரெண்ட் பேரிஷ், 1 hour ட்ரெண்ட் பேரிஷ். நீங்க எப்ப புல்ஸ் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சமாவது டேர்ன் அப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னா டாப் சென்ட்ரல் பிவட்டை பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் வச்சா மட்டும் தான் புல்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு பி பேரிஷ். அண்ட் இன் அப்கமிங் டேஸ் டெய்லி சார்ட்ல இருக்கக்கூடிய மந்த்லி சிபிஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் கோ டவுன் நல்லாவே. ஸோ அப்போ ட்ரெண்ட் பேரிஷ் தான் எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே கிளியரா தெரிஞ்சிருச்சு. சரி, நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் இங்க ஒண்ணு இருக்கு.
let me draw this. நம்மளோட S1 previous month low கிட்ட வந்து ஒரு important support level இருக்கு. இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லாவே கீழே விழும். இல்ல இது மேல வரணும், புல்ஸ் வந்து எனக்கு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா இந்த லெவலை தாண்டினாதான் புல்ஸ் ஆக்டிவா இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் புல்ஸ் ஆக்டிவா இருக்கிறது கஷ்டம். சிபிஆருக்கு மேல வருது, மந்த்லி சிபிஆருக்கு மேல வருதுன்னா புல் ட்ரெண்ட் கொஞ்சம் ஸ்லக்கிஷா மாறும் டெய்லியில. ஸோ இதுதான் லெவல்ஸ். இந்த ரேஞ்ச்ல எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி எப்படி மூவ் ஆகுது பார்ப்போம். ஸோ கீழேயோ மேலேயோ நம்ம 1 ஹவர்ல இருக்கக்கூடிய மற்ற பிவோட் லெவல்ஸை ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸா வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும் மேக்சிமம்ன்றதுக்காக தான் இந்த எல்லோ ஜோன் போகும். நிஃப்டியோட ட்ரெண்ட் ஐ ஹோப் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் என்ன ட்ரெண்ட்னு தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டியும் அதேதான். இப்போ சிபிஆரோட லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் நமக்கு மீடியம் சிபிஆர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மீடியம் சிபிஆர். செகண்ட் திங் டிஸ்டன்ஸுமே எனக்கு மீடியம் தான், ரொம்ப வைட் கிடையாது, மீடியம். அண்ட் தேர்ட் திங் இட் இஸ் அன் அசெண்டிங் சிபிஆர். ஓகே, ஸோ யூஸ்வலா டிஸ்டன்ஸ் மீடியமா இருக்கு அப்படிங்கும் போது அது நேரோவா இருந்தா ட்ரெண்டிங்கா இருக்கும்னு சொல்லலாம், இல்ல வைடா இருந்தா சைட்வேஸா இருக்கும்னு சொல்லலாம். மீடியமா இருக்கிறச்ச we will wait for the candle close. அதே மாதிரி அசெண்டிங் சிபிஆர் இருக்குங்கும் போது மோஸ்டா we will expect on the bull side. பட் இந்த வாரம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாமே வீக்லி சிபிஆருக்கு கீழே, that too closed below S1 previous week low level. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து அக்ரெசிவ்லி பேரிஷ். ஓகே, பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்சோ ஆன் தி பேட் சைட், அக்ரெசிவ்லி பேரிஷ். இப்போ இன் அப்கமிங் டேஸ் S1 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ஷன் நல்லா ஃபால் ஆகும். அதுவே S1 மேல பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகுன்ற லெவல்ஸும் உங்களுக்கு தெரியும் ஆஸ் லைக் நிஃப்டி. அதே மாதிரி டெய்லி சார்ட் பார்த்தோம் அப்படின்னாலுமே நிஃப்டி மாதிரியே தான் மந்த்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் பேரிஷ். மந்த்லி சிபிஆருக்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், டாப் சென்ட்ரல் பிவட்டுக்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஒன்லி தென் we can think about the bulls. அப்போ பேங்க் நிஃப்டிலையும் அதே ட்ரெண்ட் தான், லாங் டேர்ம் ட்ரெண்ட் பேரிஷ், 1 hour ட்ரெண்ட் பேரிஷ், 5 minutesல இன்னைக்கு அழகா ஃபாலோ ஆயிருந்தது. ஸோ தோஸ் ஹூ ஹாவ் டேக்கன் புட் தென் சோ குட். ஏன்னா நல்ல ஒரு கிளியர் கட்டான ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இன்னைக்கான மார்க்கெட். ஸோ நிஃப்டிக்கு என்ன கான்டென்ட் சொல்லியிருந்தேனோ அதே தான் அப்படியே நீங்க இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு இண்டைசஸ்லயுமே நமக்கு ட்ரெண்ட் வந்து பேரிஷ் தான். எப்போ புல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதையும் நான் சொல்லியிருக்கேன். See, whenever you are doing an intraday trading, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, nobody can predict the market well before. 100% நாளைக்கு இப்படித்தான் போகும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுதான் ரியாலிட்டி. நான் வேணும்னா இப்படித்தான் போகும்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் அப்படி போகும், சம்டைம்ஸ் அப்படி போகாது. பிகாஸ் ஆஃப் த கரண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை த மார்க்கெட் வில் ரியாக்ட். அது நமக்கு சார்ட்ஸ்ல தெரியும், பிரைஸ்ல தெரியும், சிபிஆர் வில் இன்டிமேட்டிவ். அதனாலதான் ஓவரால் ட்ரெண்ட் கரண்ட் ட்ரெண்ட் எல்லாமே பேட் சைட்ல இருக்கு. ஸோ இப்போ பேட் சைட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கான்பிடென்ட்டா எடுக்கலாம். இல்ல அப்படியே வந்துட்டு ஒரு ரிவர்சல் நடக்கணும்னா எந்த இடத்துல ரிவர்சல் நடக்கும் அண்ட் எங்க இருந்து ரிவர்சல் நடந்தா அந்த ரிவர்சல் ஸ்ட்ராங் கன்விக்ஷனல் ஒரு என்ட்ரியா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் பிவட் லெவல்ஸ் பேஸ் பண்ணி ரெண்டு டைரக்ஷன்லயுமே என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்றது சொல்லியாச்சு. அப்போ இந்த அப்கமிங் டேஸ் இந்த வாரம் முழுக்க அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகும் போது அதை கோரிலேட் பண்ணி ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது அது உங்க சைட்ல இருந்து நீங்க போட வேண்டிய ஒரு சின்ன எஃபர்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் கிளியர் பண்றேன். அண்ட் ஸ்டார்கேட் இண்டிகேட்டர் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் தென் ஸ்டாக் செலெக்ஷன் நீங்க டெலகிராம்ல எப்படி கரெக்டா ஸ்டாக்ஸ் போடுறீங்க, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்க. வெரி சூன் ஐ வில் கம் அப் வித் வீடியோ ஆர் எல்ஸ் அதுக்குன்னு தனியாவே நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றேன். அந்த டைம்ல நீங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு ஷார்ட் வீடியோல அதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் அந்த இண்டிகேட்டர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ வாட்ஸ்அப் அஸ். நம்ம டீம் வந்து கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது. Okay, we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.